அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார். நம்ம இன்னைக்கு முதலீட்டில் பார்க்க போகிறது தங்கம். இன்னைக்கு 5ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 2% வந்து ஏற்றம் கொடுத்துருக்கோம். காலையிலேருந்தே தங்கத்தோட விலை வந்து ஏறிட்டே இருந்துச்சு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, 2 தடவை தங்கத்தை ஏற்றுனாங்க. காலையில் ஒரு ரூ. 160, ஈவினிங் ஒரு ரூ. 100. மொத்தத்தில் இன்னைக்கு ரூ. 260 22 கேரட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5ஆம் தேதி 9:54க்கு இந்த வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி ரூபாயோட மதிப்பு கிட்டத்தட்ட $95.11. அதாவது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு. கோல்டு இப்போ ட்ரேட் ஆகிறது அவுன்ஸில் 31 கிராம் மில்லி, அதாவது 31 கிராம் புள்ளி 1 கிராம் வந்து ட்ரேட் ஆகிறது $4,240. அதாவது $4,040 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட $200 வந்து ஏறி இருக்கு. இன்னைக்கு காலையிலேருந்தே ஒரு ஏற்றம் அப்படின்னு தான் சொல்லலாம். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா $4,080 அந்த ரேஞ்சு தான் வந்து அப்பு டவுனில் வந்து போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு $200 ஏறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்த்துடலாம். இன்னைக்கு நம்மளோட ரூபா வந்து கோல்டோட ப்ரைஸு $13,460. இதான் உள்ளதுலேயே லேயஸ்ட் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். அது போக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டு ஏறி கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயே நம்ம ப்ரைஸ் வந்து பார்க்குறப்ப 13,664. அதாவது நான் 15% சேர்த்து சொல்கிறேன். அதிலிருந்து நமக்கு $100. அப்போ நாளைக்கு இதே ப்ரைஸ், அதாவது $4,240 மேலே ட்ரேட் ஆச்சுன்னா நமக்கு இங்கே ஓப்பன் பண்ணுற ப்ரைஸு கிட்டத்தட்ட 13,700லேருந்து 750. அந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட எவ்வளோ $250 கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதுக்கு முக்கியமான டேட்டாஸ் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்காவோட டாலரு ஒரு முக்கிய காரணம் தங்கத்தோட தாக்கத்துக்கு. அதே மாதிரி அவங்களோட பொருளாதார வளர்ச்சியும் ஒரு முக்கிய காரணம். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, டாலரோட ப்ரைஸ் வந்து வீழ்ச்சி ஆகிருக்கு. $97 வரைக்கும் போனது இப்போ 95.11, கொஞ்சம் டவுன் தானே ஆகிருக்கு. அதே நேரத்தில் ஐஎஸ்எம் சர்வீசஸ் பிஎம்ஐ அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா சொல்லுவாங்க. அந்த டேட்டா என்ன நடந்துச்சுன்னா ஃபுல்லாக சொல்கிறேன். இன்ஸ்டியூட் ஆஃப் சப்ளை மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இன்டெக்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க. அங்கே இருக்கிற ஒரு ஐடி துறை, மருத்துவம், போக்குவரத்து, அப்புறம் முக்கியமான வங்கி, பேங்க்கு, இதோட இவங்க மேனேஜர்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள கூப்பிட்டு, எப்பா நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்குது, கரெக்டாக போயிட்டு இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நல்ல வந்து வேலை வாய்ப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, பணம்லாம் புழங்குதா அப்படின்ற மாதிரி ஒரு சர்வேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒவ்வொரு மாதமும் எடுப்பாங்க. அப்படி எடுத்ததில் என்ன நடந்துச்சுன்னா 50%க்கு மேலே இருக்கணும். அப்போ இந்த தடவை என்ன நடந்துச்சுன்னா அவங்களோட எஸ்டிமேட், அதாவது போன மாதம் 54, இந்த மாதம் வந்து 54.5 நல்ல இன்க்ரீஸ் ஆகும்னு கணிச்சு வச்சாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா 54.1. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க பொருளாதாரம். அப்போ 54 அப்படியே எக்ஸ்டர்ன் ஆகி போக வேண்டியது கொஞ்சம் டவுன். பட் இது மிகப்பெரிய டவுன் இல்லைன்னு நினைக்கலாம். என்னடா அது வெறும் 54.1 கொஞ்சம் தானே மிஸ் ஆகிருக்குன்னு. பட் இதெல்லாமே வந்து எக்கனாமிக்கலாக ஒரு அஃபெக்ட் பண்ணும். அப்படி இருக்கிறப்ப என்ன நடந்துச்சுன்னா, இதனால் என்ன நடக்கும்னா, நம்ம ஏற்கனவே வந்து தங்கத்தை பாதிக்கக்கூடிய முக்கிய காரணமே ஃபெடரலரோட வட்டி விதத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது. இன்க்ரீஸ் பண்ணினா தங்கம் விழுவும், டிக்ரீஸ் பண்ணால் தங்கம் வந்து மேலே வரும். இப்போ வந்து பொருளாதாரம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கணக்கு. போன மாதம் இருந்தது நல்ல இம்ப்ரூவ் ஆகி போகணும், ஆனால் போகலை, சின்னதாக தான் போயிருக்கு. அப்படின்றப்ப என்ன எல்லோரும் ஒரு கோல்டை வந்து ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சரன்னு கோல்டு விலை ஏறிடுச்சு. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து இன்னொரு 1.5 மாதம், கிட்டத்தட்ட இன்னொரு 1 மாதத்துக்கு அப்புறம் ஃபெடரலரோட வட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, டிக்ரீஸ் பண்ணுவாங்களா, அது வரைக்குமே தங்கம் வந்து ஒரு நிலையான நிலைப்பாட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இது ஒரு இன்றையோட பாசிட்டிவ் நியூஸ். ஸோ இது வந்து சரன்னு ஏற்றி பழைய மாதிரி 16,000, 16, 17க்குலாம் போகுமானா உறுதியாக சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு என்ன ஆகும், விழுந்துடும். ஃபெடரலரோட மீட்டிங் முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் ஏறினது, அதாவது தங்கத்தோட அவுன்ஸ் $100 ஏறினது. அதுக்கப்புறம் படிப்படியாக என்ன ஆயிடுச்சு, திருப்பி குறைஞ்சிருச்சு. இந்த ஏற்றம் தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், பை பண்ணுறதை பற்றியோ இல்லைனா செல் பண்ணுறதை பற்றியோ யோசிக்கலாம். நான் வந்து சொல்லுவேன், தங்கம் ஒரு சேமிப்புங்க. இதை போய் ஒரு முதலீடாக பார்த்து நீங்கள் வந்து தங்கம் ஏறுதா இறங்குதா அப்படின்லாம் பார்க்கவே முடியாதுங்க. இப்போவும் ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு தான் சொல்லலாம். அதாவது இந்த 1 மந்தில் நடந்த ட்ரேடில் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் தான். நான் வந்து சில டேட்டாஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 3 மந்த்ஸோட ஒரு டெய்லி டேட்டா, டேட்டாவில்
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் பக்காவாக எடுத்துட்றேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 4350ன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். 4300 உடச்சி என்ன பண்ணணும், மேலே போகணும். $4300 மேலே போச்சுன்னா அடுத்து அப்படியே என்ன பண்ணலாம், சஸ்டெயினாக அப்படியே ஏறுதா இறங்குதா அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணலாம். பட் இருந்தாலும் கோல்டுக்கு உண்டான பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லிட முடியாது. போர் பதட்டம் ஒரு பக்கம் குறைஞ்சிருச்சு. எப்பயும் போல் வந்து ரிசர்வ் பேங்க்லாம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, பை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அதோட டேட்டாஸ்லாம் பெரிய இம்பேக்ட் பண்ணி நம்ம தங்கத்தை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு சாத்தியக்கூறுகளுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிறது நியூஸ் கம்மின்னு தான் சொல்லலாம். வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக நியூஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். நல்ல ரேட்டு தாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா நாளைக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி காலையில் விடிஞ்சாதான் தெரியும். நான் கண்டிப்பாக காலையிலையும் முயற்சி பண்ணுறேன். ரெகுலராக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஷார்ட்ஸில் மேக்ஸிமம் அப்லோட் பண்ணுறேன். தங்கத்தோட ப்ரைஸ் வந்து ப்ரொடக்ஷன் ப்ரைஸு இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனுக்கு நாளைக்கு இதே ப்ரைஸ் மெயின்டைன் ஆச்சு, அதாவது டாலர் வைஸில் மெயின்டைன் ஆச்சுன்னா நம்ம ஒரு 13,750 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 22 கேரட்டு. அதேமாதிரி 24 கேரட் வந்து 15,000 டச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். மார்னிங் அப்டேட்டை பார்த்துட்டு தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். ஸோ இந்த பர்ச்சேசிங் மேனேஜரோட இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி நடந்திருக்கு. இது ஒவ்வொரு மாதமே நடக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நியூஸாக இருக்குது. இனி அடுத்து 7ஆம் தேதியில் ஒரு நியூஸ் வரும். நான் ஒவ்வொரு நியூஸுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி அந்த ISM சர்வீசஸ் PMIனால தான் அதோட இண்டெக்ஸ் வந்து அவங்க கணிச்ச அளவுக்கு வரல. கணிச்ச அளவுக்கு வராமல் கொஞ்சம் டவுன் ஆனனால இன்றைக்கி என்ன இருக்குது, தங்கத்துக்கு அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஏன்னா இந்த நியூஸ் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளில் இதுவும் ஒரு பாயிண்ட். இதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, அங்கே அவங்க வந்து பொருளாதாரம் கொஞ்சம் மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் காரணம்னு சொல்லிட முடியாது. பட் நிறைய விஷயங்கள் இருக்குது. வரப்போகிற நாட்களில் நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.